அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வருகின்ற புத்தாண்டு அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா இனிய ஆண்டாக மாறட்டுங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் சிறப்பு என்னென்னா, இந்த பொருள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே தன்னுடைய பக்தர் கனவுல குறிப்பிட்ட பொருள் வைக்க சொல்லி உத்தரவிடுவார். அந்த பொருளும் பார்த்தீங்கன்னா கோவில் நிர்வாகத்தில் பார்த்தீங்கன்னா பூஜை வைத்து பெட்டியில் வைப்பாங்க. அப்படி வைத்த பொருளால் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா பல்வேறு அதிசயங்களும் மாற்றங்களும் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இறுதியாக இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருள் என்ன, இதனால் வருகின்ற 2026 எப்படிப்பட்ட சூழ்நிலை அமையப்போகுது, இது நல்ல மாதிரியான ஒரு பலனை ஏற்படுத்துமா இல்லை ஏதாவது எச்சரிக்கையாக நமக்கு அமையுமா, தெரிஞ்சுக்கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளுக்கு சிறப்பான ஒரு பலன் உண்டோ, சென்று வழிபட்டால் எந்த மாதிரியான மாற்றம் நிகழ்ந்ததோ அந்த வகையில் இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை தரிசித்து வந்தாலே நிச்சயம் பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்கள் நிகழ்துன்னு சொல்லக்கூடிய பக்தர்கள் எண்ணிக்கை நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த கோவிலில் வைத்து பூஜை செய்யக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு இறுதியாக பார்த்தீங்கன்னா வைத்துள்ள பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. காங்கேயம் சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய கனவுல தோன்றி தான் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் தொன்று தொட்டு இந்த கோவிலில் வழக்கத்தில் இருக்குதுங்க. இதுவரை இங்கே பார்த்தீங்கன்னா மண், துப்பாக்கி, ரூபாய் நோட்டு, தங்கன்னு பல்வேறு பொருட்கள் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கு. கடந்த மாதத்தில் தான் பவானியை சேர்ந்த பக்தருடைய கனவுல ராமேஸ்வரம் கடல் நீர் வைத்து பூஜை செய்ய ஆண்டவன் சொன்னதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதன்படி அவர் கொண்டு வந்த கடல் நீரும் பூ வைத்து உத்தரவு கேட்ட பின்னாடி மண் கண்ணாடி பெட்டிக்குள்ளே வைக்கப்பட்டிருக்குங்க. இது நாள் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நம்ம காத்திருந்ததாங்க தெரிஞ்சுக்கலாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கு வெறும் நீர் வைத்து முதல்ல வழிபட்டிருக்காங்க. அந்த நீரினால் என்ன நடக்க போகுதுன்னு அப்போது வரைக்கும் யாருக்கும் தெரியல. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா சுனாமி பல்லாயிரம் மக்களுடைய உயிரையே பலி வாங்கிடுச்சு. அந்த சோகமான சம்பவம் இன்னுமே நினைவுக்கு இருக்குங்க. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பணம் வைத்து ரூபாய் நோட்டு 500 ரூபாய் வைத்து உத்தரவானுச்சு. அதன் பிறகு தாங்க 10, 20, 50 ரூபாய்க்கு மதிப்பு இல்லாமல் போகி 500 ரூபாய் எல்லோருடைய கைகளும் இப்போது புழக்கத்தில் இருக்குங்க. இப்படி முருகப்பெருமானுடைய அருளால் இங்கு பல்வேறு அதிசயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் நடந்திருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா 2026 ஆண்டு 12 ராசிக்கான பலனும் எப்படிப்பட்ட அமைய போகுது, நிச்சயம் இது உங்களுக்கான எச்சரிக்கையாக நீங்கள் எடுத்துக்கிட்டு சில விஷயங்களை கவனமாக இருந்தாலே பார்த்தீங்கன்னா அதற்கான பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையுங்க. அந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி 12 ராசிகளுக்கான 2026 எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு பார்க்கலாங்க. இந்த புத்தாண்டு யாருக்கு எப்படின்னு அனைவருமே நம்ம தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். மேலும் இந்த 12 ராசிகளின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான ராசிகளுக்கு சிவன்மலை ஆண்டவன் சொன்ன வாக்கின்படி எப்படிப்பட்ட கிரகநிலை அமைய போகுதுன்னா, மேஷ ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையை சோதிக்கக்கூடிய ஆண்டாக இருக்குங்க. 7 சனியால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம். தொழில், நிதி, உறவுகளில் கவனமாக இருங்க. பருவகால நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விளங்கிடுங்க. அடுத்தபடியாக ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு முழுவதுமே முன்னேற்றத்திற்கான புதிய கதவுகளை திறக்க போகுது. குரு பேச்சு உங்களுக்கான தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. தொழில், நீதி, உறவுகளில் நல்ல பலன்கள் உண்டு. திருமணம் கைகூடி வரும். அதனால் பரிகாரமாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில முடிந்த அளவு தானம் செய்து வந்தாலே நிச்சயம் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நண்பர்களுக்கு அறிவுசார் பணிகளில் வெற்றியை தரும். எழுத்து, கற்பித்தல், தகவல் தொடர்பு துறையில் இருந்தீங்கன்னா பெரிய சாதனை கிடைக்கும். வருமானம் இன்னும் அதிகரிக்குங்க. திருமணமும் கைகூடி வரும். புதன்கிழமைக்கு பசுருக்கு தீவனம் அளிப்பது உங்களுக்கான சிறந்த பரிகாரமாக அமையும். அடுத்ததாக 4வது ராசியாக அமைந்த
கடகராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி இந்த ஆண்டு உணர்ச்சி பூர்வமான சீரத்தன்மையும் மகிழ்ச்சியை அளிக்கப் போகுது. வேலையில் உங்களுக்கான பதவி உயர்வு சம்பள உயர்வு உண்டு. முதலீட்டிற்கு பிற்பகுதியில் சிறந்துங்க. தாயின் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் தொடர்ந்து சிவபெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கான சிறப்பான பலனை தரும். அடுத்ததாக வரக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 தைரியத்தையும் சமூக மதிப்பையும் உங்களுக்கு அதிகரிக்கும். வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. திடீர் பண வரவு உண்டு. சகோதர ஆதரவு உண்டு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் ஓம் சூர்யாய நமக ஜபம் செய்து சூரிய பகவானை மனதார வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக விலகிடும். அடுத்ததாக வரக்கூடிய கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒழுக்கமோ கடின உழைப்புக்காக அமைந்திருக்கு. அலுவலக அரசியலில் இருந்து விலகிருங்க. பட்ஜெட் போட்டு செலவழிக்க வேண்டியதாமையும். காதல் உறவுகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் பறவைகளுக்கு தானியம் அளித்தாலே சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை சண்டை சச்சரவு இது குறைப்பதற்கான வழியை ஏற்படுத்துங்க. வீட்டில் நிம்மதியான சூழ்நிலை உருவாக்கி தரும். அடுத்ததாக வரக்கூடிய துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இணக்கமோ அன்பின் ஆண்டாக அமைய போகுது. கலை ஃபேஷன் சினிமா துறையில் இருந்தீங்கன்னா பெயரும் புகழும் உண்டு. திருமண வாழ்க்கையில் இனிமே அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் லட்சுமி பூஜை செய்து வருவது சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அடுத்ததாக வரக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆழமான ஆராய்ச்சி மாற்றத்திற்கான ஆண்டாக அமையுங்க. தொழில்நுட்ப துறையினருக்கு வெற்றி உண்டு. திடீர் லாபம் உண்டு. வாகனம் ஓட்டும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் செவ்வாய் மற்றும் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வது சிறப்பான பலன். அடுத்ததாக வரக்கூடிய தனுசு ராசி நண்பர்களுக்கு சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்குங்க. குருவின் அருளால் அறிவும் செல்வமும் பெருகும். உயர்கல்விக்கு ஏற்ற நேரம்ங்க. உயர்கல்வி படிக்கக்கூடிய திட்டமிருந்த இந்த நேரத்தில் படித்தீங்கன்னா அதற்கான வேலையோடு கூடிய வெற்றி உண்டு. குழந்தைகள் மூலம் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்குங்க. தொடர்ந்து தனுசு ராசி நண்பர்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு பரிகார முறைன்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்று கடலம்பருப்பு தானம் செய்வது சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். அடுத்ததாக வரக்கூடிய மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியின் தாக்கத்தால் உங்கள் செயல்களில் வேகம் குறையலாம். ஆனால் சீரத்தன்மை வருங்க. வேலை மாற்றத்திற்கு ஆண்டின் நடுப்பகுதி ஏற்றதாக அமையும். குடும்ப பொறுப்புகள் அதிகளவு கூடும். பரிகாரமாக சனிக்கிழமை நாளில் தீபம் ஏற்றி வருவது ஒரு நல்ல விதமான மாற்றத்தை தருங்க. அதே போல் கும்பராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7.5 சனியின் மத்தியம கட்டம் நடக்கக்கூடிய காலமாக இருப்பதால் கடின உழைப்புக்கும் பிறகே வெற்றி உண்டுங்க. மேலும் சோம்பலை தியாகம் செய்வது நல்லது. மேலும் இந்த நேரத்தில் சேமிப்பில் கவனமாக இருங்க. தேவையில்லாத பண செலவுகளை தவிர்த்துக்கோங்க. அடுத்ததாக வரக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வும் ஆன்மீக பயணங்கள் செல்ல வேண்டியதாமையும். வேலைக்காக நீண்ட பயணங்கள் செல்ல நேரிடலாங்க. தான தர்மங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம். தொடர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து வருவது உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல பரிகாரமாக அமையும். இப்படி 12 ராசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு அந்த சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த பரிகாரத்தை பின்பற்றுங்க. நல்ல விதமான மாற்றம் உண்டு. தொடர்ந்து சிவன்மலை ஆண்டவனை பற்றி சில சிறப்புகள் என்னென்னே தெரிஞ்சு திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்துள்ளது தாங்க அருணகிரி நாதரால திருப்புகழில் பாடப்பெற்ற பெருமை கொண்ட முருகன் கோவிலுங்க. இங்கு சுப்பிரமணிய சுவாமி தல இறைவி வள்ளி தெய்வானே தல விருட்சமாக தோரோட்டி மரம் அமைந்திருக்கு. தல தீர்த்தம் காசி தீர்த்தங்க. இங்கு திருவிழாக்களாக சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகா மாசி மகம் பங்குனி உத்திரம் சிறப்பாக கொண்டாடப்படுது. சிவன்மலை சுப்பிரமணிய கோவில் பற்றினா தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டத்தில் தான் காங்கேயத்துக்கு அருகே இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்த கோவிலாக இருக்குங்க. இங்கு பால்வளம் மிக்க வண்ணத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனமர சிறுநீவீஸ்வரர் மகனேன்னு சொல்லுவாங்க. சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தாங்க. மலைச்சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையே காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அளிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க. இங்கு பார்வதி அகத்திய சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகன் வள்ளியோடு திரும்பி இங்கு குடிகொண்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதனால் இத்தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியோடு காட்சியளிக்கிறாரு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா
நீங்களும் தவறாமல் ஒரு முறை இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்க. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றமும் முன்னேற்றம் உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 12 ராசியில் நீங்கள் எந்த ராசிக்காரர்கள்னே மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.